கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த காலவெளியிலும் தேவனுடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்க நம்மை அர்ப்பணிப்போமாக. தாங்கி என்னை திரு சித்தம் நடத்திடுவே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வரைந்திடுமே, குயவன் கையில்
4ஆம் வசனம். சங்கீதம் 104:34. சங்கீதம் 104:34. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னோடு கூட நீங்கள் உங்களுடைய வேத புஸ்தகத்தை உங்களுடைய வீட்டிலே திருப்பி என்னோடு சேர்ந்து அந்த வசனத்தை வாசித்து கர்த்தர் உங்களோடு கூட பேச உங்களுடைய காதுகளை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஒரு மனிதன் எப்படி கர்த்தருக்குள் மகிழ முடியும்? சில நேரங்களிலே சிலர் தானாகவே சிரிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். சும்மா அப்படி தனியாக உட்கார்ந்து இருப்பாங்க, அவர்களாக சிரிப்பாங்க. நான் கேட்பேன், ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? நான் ஒருத்தரை நினைச்சிட்டேன் சிரிக்கிறேன்னுவாங்க. யாருன்னு கேட்பேன். அப்படி நீங்கள் நினைத்து சிரிக்கக்கூடிய அவர் யார்? ஒன்றும் இல்லை, அவர் என்னுடைய கணவர், அல்லது அவர் என்னுடைய மனைவி, அல்லது என்னுடைய மகன், என்னுடைய மகள். தூரதேசத்தில் இருக்கிறார்கள் அல்லது வேலையில் இருக்கிறார்கள். திடீரென்று அவரை குறித்து நான் நினைத்து நான் சிரிக்கிறேன். அதில் அது ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம். சங்கீதக்காரர் தான் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் நான் மகிழுவேன். நான் கர்த்தருக்குள்ளே எனக்கு ஒரு மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது? சில நேரங்களை பாருங்கள், நம்ம தனிமையா இருக்கும்போது நம்ம கண்டதையும் நாம நினைத்து கலந்துகிறோம். பல மணி நேரங்கள் தனிமையிலே உட்கார்ந்து, சில ஆட்கள் சொல்லுவாங்க, யாராவது கூட அவங்ககிட்ட போய் பக்கத்தில் உட்கார்ந்து பேசணும். உங்க கூட கொஞ்சம் நேரம் பேசலான்னு நினைக்கிறேன். சிஸ்டர் உங்க கூட கொஞ்சம் நேரம் பேசலான்னு. என்கிட்ட ஒன்று பேச வேண்டாம். இப்போ நீங்கள் என்கிட்ட பேசக்கூடிய மூடில் நான் இல்லை. நான் உங்க கூட கூட பேசக்கூடிய மூடில் நான் இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறீங்களே, உங்கள் முகத்தை பார்த்தா ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கிறீங்களே, கவலையாக இருக்கிறீங்களே, அதனால தான் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு. அதனால தான் பேசாதீங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வருத்தமாக இருக்கனால நீங்கள் பேச வேண்டாம், நான் கவலையாக இருக்கனால நீங்கள் பேச வேண்டாம், பிறகு பார்க்கலாம், நீங்கள் போயிட்டு வாங்க. சில நேரங்களில் நீங்கள் கேட்டால் அவங்க உங்களை விரட்டுவாங்க. சில நேரங்கள் என்ன நடக்குது தெரியுமா? அவங்க முகத்தை நீங்கள் பார்த்தே நீங்கள் ஓடிடுவீங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசலாம், நீங்கள் வருவீங்க. அவங்க முகத்தை பார்த்தோன்னே தெரியும், இன்றைக்கி அவங்க முகம் சரியில்லை, அவங்க ஏதோ ஒரு துக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசாமல், நீங்கள் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அப்படியே மெதுவாக அந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடுவீங்க இல்லையா? இதுக்கு காரணம் என்ன? தனிமையில் அவருடைய மனதானது, அவருடைய சிந்தனைகள் ஆனது உலகத்தினாலே பாரமடைகிறது. உலகத்தினுடைய காரியங்களினாலே அவருடைய சிந்தனைகள் எல்லாம் அதிகமாய் ஆட்கொள்ளப்படுகிறது. இந்த அதிகாலை வேளையிலே கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரியே, எப்பவுமே பிசாசு எப்போ தெரியுமா உங்ககிட்ட வருவான்? பிசாசு உங்ககிட்ட வருகிற நேரம் எப்படி தெரியுமா? நீங்கள் தனிமையாக இருக்கும்போது வருவான். தனித்து நீங்கள் ஒரு வீட்டில் நீங்கள் அப்படியே அந்த ஒரு ரூமில் உட்கார்ந்துருப்பீங்க வைங்களேன், அப்போ தான் சாத்தான் வருவான். கடந்த காலத்தெல்லாம் நினைப்பூட்டுவான், உங்களை ஏமாற்றினவர்களை நினைப்பூட்டுவான், உங்களை வஞ்சித்தவர்களை நினைப்பூட்டுவான், உங்கள் பணத்தை பிடுங்கிட்டு போனவங்களை நினைக்க வைப்பான். எல்லா காரியம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம், யாரால இந்த சோகங்கள், யாரால இந்த கஷ்டங்கள், யாரால இந்த வேதனைகள், யார் உங்களை ஏமாற்றினது, யார் உங்களை கொண்டு போய் குழியிலே தள்ளினது. நீங்கள் தனிமையாக இருக்கும்போது அந்த நாட்கள்லாம் சொல்லுவாங்க, தனிமையில் தான் பிசாசுடைய தொழிற்சாலையாம். தனிமையாக இருக்கிறவங்ககிட்ட தான் பிசாசுடைய வேலைகள் அதிகமாக இருக்கும். அதனால சில நேரங்களில் சில ஆட்கள் சொல்லுவாங்க, அவங்கள தனியாக விட்டுறாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? தனியாக விட்டுட்டா அவங்க திடீர்னு தற்கொலை செய்து கொள்கிறாங்க.
இல்லையா? அப்படிப்பட்டவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இதோ போயிட்டு வரேன் அப்படின்னும் போது ஒரு 5 நிமிஷத்தில் அவங்க தங்களுடைய ஜீவனை மாய்த்து கொள்கிறாங்க. ஆனால் அவங்க யார்? அவங்க எப்போ பார்த்தாலும் அவங்க தனிமையிலே உட்கார்ந்து அவருடைய நிலைகள் இருந்து கொண்டே இருந்தது, வேதனைப்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு முறை ஒரு சகோதரி, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்கள் நன்றாய் படித்தவர்கள், கிராஜுவேட்ஸ், அவங்க நல்ல டீச்சர்ஸ். அப்படிப்பட்டதான அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து முடிந்த பின்பு ஒரு சில வாரங்களிலே அவர் யாரை திருமணம் முடித்தாரோ அவர் அந்த கணவரை பற்றி அறியும்படி இருந்தார் இந்த சகோதரி. அப்போ அவரிடத்தில் கேட்கும்போது, நீங்கள் என்ன ஏன்னா இந்த சகோதரி நல்ல படித்த கிராஜுவேட்ஸ், சரளமாய் நல்ல இங்கிலீஷ்லாம் பேசுவார்கள், சரளமாய் பேசுவாங்க, ஒரு டீச்சர். ஆனால் திருமணம் ஆனதிலிருந்து ஒரு நாள் கூட இவருடைய வாயில இங்கிலீஷ் வார்த்தை வரவே இல்லை. தமிழ், அதுவும் இந்த லோக்கல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மாதிரி லோக்கலாக பேசிக்கிட்டே இருந்தாங்க மனைவி கிட்ட. அப்போ இவங்களுக்கு ஒரு சந்தேகம், என் கணவர் என்ன மாதிரி அவர் படிச்சிருக்கிறாரா, ஏன் லெவலில் அவர் இருக்கிறாரா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு. வந்த உடனே ஒரு நாள் கேட்குறாங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு. இப்போ உனக்கு நான் சொல்லணுமா? சத்தியமாக சொல்கிறேன், நான் எஸ்எல்சி கூட பாஸ் பண்ணிட்டேன். அப்போ தான் இவங்களுக்கு தூக்கி மாறி போட்டுருச்சான். ரொம்ப அப்படியே மனம் உடைந்து போய், ஏன்னா இவர்கள் திருமணம் முடிக்கும் போது அவரை பற்றி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இவங்களுடைய நிலையிலே அவர்களும் படித்தவர்கள் என்றுதான். இந்த சகோதரனுடைய அந்த ஈக்குவல்லே அவரும் இருக்கிறார் என்று குடும்பத்தார் சொல்லி அதை வேற விதத்தை சொன்னா ஏமாற்றி திருமணம் செய்து விட்டார்கள். சில நேரத்தில் வேலைக்கே போகாமல் சம்பளம் பில்லும் வாங்கிட்டு வருவாங்க தெரியுமா உங்களுக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், மேரேஜ் கவுன்சிலிங்னா என்கிட்ட வாங்க. நிறைய பேர் என்கிட்ட வரமாட்டாங்க, என்கிட்ட நான் துருப்பிடுவேன்னு தெரியும், வரமாட்டாங்க. மற்றவங்களும் அப்படி இல்லை, அது 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 பண்ணால் என் செய்தி போயிடும். அதெல்லாம் நான் தனிப்பட்ட முறையில் சிலர்கிட்ட பேசி அவங்க தன்னுடைய மனசை மாற்றிருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதான். சிலரெல்லாம் நல்ல விசுவாச குடும்பங்கள், மெய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிற நல்ல குடும்பங்கள் பாஸ்டர் சொன்னதை கேட்ட உடனே தன்னுடைய முடிவை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சகோதரி அதுக்கு பிறகு அவர்களுடைய முகத்தில் சிரிப்பு இல்லை. அவங்க யார்கிட்ட பேசினாலும் ஒரு மாதிரி சோகமாகவே பேச ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் அந்த சகோதரியுடைய தாயார் தான் வந்து, பாஸ்டர் என்னன்னு தெரியல, என் மகளை திருமணம் பண்ணி கொடுத்தேன், ஆனால் ஒரு சில வாரங்களில் அவருடைய முகம் மாறினது, அது சிரிப்பு போய்விட்டது. அவள் எப்பொழுது பேசினாலும் என் மகள் நன்றாய் ஜாலியாக பேசுவாக்கல, ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை மாஸ்டர் அப்படின்போது அவங்களை கூப்பிட்டு அவங்ககிட்ட தனிப்பட்ட முறையிலே அவங்ககிட்ட பேசும்போது தான் சொன்னாங்க, என்னை பயங்கரமாக ஏமாற்றிட்டாங்க, நான் வஞ்சிக்கப்பட்டேன் பாஸ்டர், நான் கை நிறைய நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் வேலையே இல்லை, சம்பளம் இல்லை, படிப்பு இல்லை. ஒருவேளை நீங்கள் வேற மாதிரி சிந்திப்பீங்க, அதுக்கு என்ன கற்றுக்குள்ள சகிச்சுக்கணும், இப்படிலாம் சில ஆட்கள் பேசுவாங்க. அது அடுத்த பகுதிங்க, சகிக்கிறதுக்கு அப்புறம். நிறைய பேர் அப்படி தான் சகிச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க, விளங்குதா? நீங்கள் இதுக்கு தனியாரெலாம் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன், நீங்கள் அப்படி நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு சகித்து தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா அன்னைக்கே டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால நான் பேசும்போது நீங்கள் வேற மாதிரி நினைக்கப்படாது. நம்மெல்லாம் கிறிஸ்தவங்க பாஸ்டர், நம்ம உன்னை எவனா ஏமாற்றி தான் தெரியும், உஷாராக எல்லாத்தையும் செய்துட்டு மற்றவங்க ஏதாவது வந்தால் சகிக்கணும், பொறுமையாக இருக்கணும், அதெல்லாம் இருக்கிறாங்க. புரியுதா? இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக தான் சொல்லணும், புரியுதா? இதெல்லாம் கொஞ்சம் அழுத்தி தான் சொல்லணும், பிரேக்கை கொஞ்சம் அழுத்தி தான் ஆகணும். லேசாக பிரேக் பிடிச்சா மோதிடும், புரியுதா? பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ், glory to God. நான் திடீர்னு ஏதாவது பேசினா எங்கேயோ யாராவது இப்படி நினைப்பாங்க,
எப்படி நினைப்பாங்க. சில நேரத்தில் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் நினைக்கிறதெல்லாம் நீங்கள் கேமராவில் நல்லா கரெக்டாக பேசுகிறீங்க. அப்புறம் எங்களுக்குள்ளே எதுக்கு ஆவியானது இருக்கிறார்? ஏங்க நாங்கள் எதுக்குங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறோம்? சும்மா அப்படி அந்த கூகுளில் பார்த்துட்டு பேசுறதுக்கா? இதெல்லாம் நிலையிலுமையா. அப்போது நான் சொல்கிறேன், திருமணத்துக்காக இருக்கிற பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே, நீங்கள் சரியாக முடிவெடுக்க தெரியாவிட்டா என்னை போன்று நல்ல உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற நல்ல பாஸ்டர்கள் கீழே போய் சபை மேய்ப்பரிடத்தில் போய் சும்மா மற்றவன்ட்டெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்காது. என்ன அது உனக்கு ஆபத்து. என்னமோ தெரியல, நான் சொல்கிறதுக்கும் இப்போ நான் பேசுறதுக்கும் கொஞ்சம் அப்படி டைவர்ட் ஆகி போகிறேன். அதனால் கவனிங்க. ரைசலாம் கவனிட்டு இருக்கான். அந்த சகோதரி வேதனையோடு இருந்தார். பாருங்க, தான் ஏமாற்றப்பட்டதையே நினைத்து 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 ஐயோ இல்லை இப்படி ஏமாத்திட்டாங்களே. போய் சர்டிஃபிகேட் கேட்டா அந்த அந்த நபர் சொல்றாரு, பார் நம்ம 2 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு, என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்க, நான் இப்படிதான், என் நிலைமை இப்படிதான். ஆனால் உண்மை சொல்லட்டுமா, அவர் மறிக்கிற வரைக்கும் இந்த அம்மா அவரோட தான். அதான் தான் சொன்னேன், அவங்க சகிச்சு வாழ்ந்தாங்க பல வருடங்கள். அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது. ஆனாலும் கொஞ்ச காலத்தில் அவங்க பட்ட வேதனை. அப்போது அவங்களோட நான் பேசினேன். அந்த டைமில் நான் ஊழியத்தில் வந்த புதிதான ஆரம்ப நாட்கள், அன்றைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபையின்படி அவரோடு கூட நான் பேசினேன். நீங்கள் இனி என்ன செய்ய போகிறீங்க? நடந்து போச்சுங்க. இனி இதை நீங்கள் கவலைப்படுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சில வசனங்கள்லாம் சொல்லி அவங்களுடைய மைண்டை கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்படுத்த ஆண்டு உதவி செய்தார். உங்களுடைய வாழ்க்கை கூட சில நேரங்களில் தனிமையாக இருக்கும்போது நீங்கள் ஆசையாக கனவு கண்டிருப்பீங்க இல்லையா? சில காரியத்தெல்லாம் ரொம்ப ஆசையாக கனவு கண்டிருப்பீங்க. என்ன ஆசை? நம்ம இவரை தான் கல்யாணம் பண்ண போகிறோம், நம்ம இவரை தான், அதுவும் சீக்கிரமாக நமக்கு கல்யாணம் ஆகும் போது, நம்ம இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்த போகிறோம். ஆனால் சில நேரத்தில் உங்கள் ஆசையில் மண் விழுந்துருது இல்லை? சொல்லுவாங்க, என் ஆசையில் மண் விழுந்துருச்சு. எங்கள் மண் விழுந்தாலும் பரவாயில்லைங்க. ஏன் தெரியுமா? சில நேரத்தில் உங்கள் ஆசையில் சில நேரத்தில் நிறைவேறாமல் போயிட்டா அப்போ தான் நம்ம சொல்கிறோம், அதை நீங்கள் கர்த்தர் நமக்கு நல்லதை தான் செய்கிறார் அப்படிங்கிற முடிவுக்கு வருகிறது என்பது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் தான் முடியும். வயசெல்லாம் இல்லைன்னா முடியாதுங்க, முடியவே முடியாது. பெயரளவில் கிறிஸ்தவங்க தான் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. பெயரளவில் கிறிஸ்தவனாக இருக்கிறவங்க தான் கல்யாண காலெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். புரியுதா? வசனத்தெல்லாம் போடுவாங்க, ஆனால் காடு வித்தியாசமாக இருக்கும். அவங்க நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா? உங்கள் வாழ்க்கையில் இயேசு உங்கள் ஜீவியத்தில் எப்பொழுதும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் கடந்த காலத்திலே நீங்கள் பாதிக்கப்பட்ட நிலைகளை சிந்தித்து கொண்டிருப்பதே உங்களுடைய நேர பொழுதுபோக்காக இருக்குமானால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. என் வாழ்க்கையில் பலரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். நான் சில தனிப்பட்ட முறையில் நான் பேசியிருக்கிறேன். நான் எந்த இடத்துல ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், அவங்க அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. புரியுதா அவங்களுக்கு? நான் பல இடங்களில் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதையே நான் சிந்தித்துட்டு இருந்தேன்னா இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்திருக்க முடியாது. இந்த ஸ்தாபனத்தில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல நான் இருந்திருக்க முடியாது. சுருக்கமாக நான் சொல்லணும்னு வச்சுங்களேன், நான் ஊழியத்தை விட்டே போயிருப்பேன். ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால், இந்த ஊழியமே வேண்டாம், நான் ஒரு கிறிஸ்தவனாகவும் நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்ததுனால தான் என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு அதையே நான் சிந்திச்சிருந்தேன்னா நான் ஊழியத்தை விட்டு போயிருப்பேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஊழியம் செய்திருக்க முடியாது. ஆனால் அநேகருடைய ஜெபம், என்னுடைய பெற்றோருடைய ஜெபம் வீணாய் போகவில்லை. ரைசலாம் என்னுடைய பெற்றோருடைய ஜெபம், தகப்பனார், என் தாயார், என்னை அதிகமாக நேசித்த அந்த நாட்டில் உள்ள அருமையான எங்கள் தகப்பனுடைய காலத்தில் இருந்த
ஆவிக்குரிய விசுவாசிகள் எனக்காக அதிகமாக ஜெபித்ததுனாலே கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் பெற்றோருடைய ஜெபமும் அந்நாட்களுள்ள விசுவாசிகளுடைய ஜெபமும் என்னை தாங்கினபடினாலே நான் ஏமாற்றப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அந்த நிலையிலே ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் அவருக்காக ஊழியம் செய்யும் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில சற்று யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா நிலைகளிலும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் எந்த நிலையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறான்னு பாருங்க. சில நேரங்களில் நான் சொல்ற இந்த பிரச்சனை போல 99% மக்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இப்படிதான் இருக்குது. நடந்ததையே பேசிக்கொண்டு ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டிலே ஒன்று இருக்கிறது, கடந்ததையெல்லாம் மறந்து விடு, கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் மறந்து விடு. எவ்வளவுதான் சில நேரங்களில் சொன்னாலும் அதை மறக்க மாட்டாங்க. சில டைரியில எழுதி வச்சிருப்பாங்க, இத்தனாவது வருஷம், இத்தனாவது மாசம், இத்தனாவது தேதி, இத்தனாவது மணிக்கு எனக்கு இப்படி ஆகிவிட்டது, என்னை இப்படி நான் பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. சிலருக்கு தூக்கம் வராவிட்டு அந்த டைரி எடுத்து ஆகாஷ்ல ராஜா மாதிரி டைரி எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இந்த அநியாயம்லாம் பண்ணாதீங்க. என்ன அப்படி ஏதாவது உங்களுக்கு கடந்த கால சம்பவத்தை டைரியில் எழுதினீங்கன்னா தயவு செய்து அதை நீங்கள் கிழிச்சு போட்டுருங்க. என்ன அது உங்களுக்கு ஆபத்து, உங்களை நிம்மதியாக இருக்க விடாது. கைசெல்லாம் உங்களை நிம்மதியாக இருக்க விடாது. உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னா கடந்த கால சம்பளம் எழுதி வைத்த டைரி எல்லாம் கொளுத்திருங்க, தீ வச்சு கொளுத்திருங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் தனிமையாக இருக்கும்போது தூக்கம் வரலன்னு உடனே அகாசுவ ராஜா மாதிரி டைரியை தான் பிசாசு ஞாபகப்படுத்துவான், பைபிளை ஞாபகப்படுத்த மாட்டான். அன்னைக்கு அகாசுவராஜ் நல்ல வேலை டைரியை ஞாபகப்படுத்துறது கர்த்தர், அது பிசாசு கிடையாது. அப்படி இருந்தனால தான் மொர்தெகாய் உயிரோடு இருந்தார். புரியுதா? அது நல்ல காரியம். ஆனால் நம்மளை கொல்றதுக்கு பயன்படுத்தின தெரியுமா? நீங்கள் எழுதின டைரி. அதனால டைரி எழுதுகிற பழக்கம் உள்ளவங்க நல்லதை எழுதி வைங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கெட்ட காரியம் இருந்தால் அதை தயவுசெய்து எழுதாதீங்க. அதை அப்படி எழுதி யாராவது வச்சுருந்தீங்கன்னா இந்த செய்தியை கேட்டு நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவளாக இருந்தால் அதை கிழிச்சு போட்டுருங்க. இதெல்லாம் அந்த சகோதரி நீண்ட காலம் வாழ்ந்து கணவனோடு வாழ்ந்து அதுக்கு பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு கணவன் மன்னிப்பு கேட்டாராம். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் கேட்ட சொன்னார், அம்மா நான் உன்னை பயங்கரமாக நான் ஏமாத்திட்டேன். நீ இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிற, நீ இவ்வளோ சம்பாதிக்கிற, எனக்கு ஒரு ரூபா கூட சம்பாத்தியம் இல்லை. ஆனால் என்னை நீ நேசித்து குடும்பம் நடத்தினிய, என்னை மன்னிச்சிடுமான். ஆனால் ஆரம்ப நாட்களில் அந்த ஒரு ஆணவம் இருந்தது, ஒரு கர்வம் இருந்தது. நம்ம இப்படி ஏமாத்திட்டோமே, அந்த தாழ்மை வரல, நம்ம இப்படி பண்ணிட்டோமே, ஒரு நல்ல குடும்பத்துக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துட்டோமே என்ற அந்த உணர்வே இல்லாமல் இருந்தார். ஆனால் கர்த்தருடைய வசனம் அவரை மாற்றி சில ஆண்டுகள், பல ஆண்டுகள் வாழ்ந்துட்டு உலகத்தை விட்டு போனார். அதுக்கு பிறகு சகோதரிகள் நீண்ட காலம் இருந்து சமீபத்தில் அவர்களும் மறித்து போனார். நான் ஒரு இதுக்காக சொல்றேன், இது மிகவும் முக்கியமானது. ஏன் நான் சொல்றேமா? நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். நான் எப்படி நான் கர்த்தருக்குள்ள நான் மகிழ முடியும்னா, அந்த வசனத்துல நம்ம வாசித்தோம் இல்லையா, நான் அவரை தியானிக்கும் தியானம் எனக்கு எப்படி இருக்கிறது? இனிதா இருக்கணும். இப்போ நான் அவரை தியானிக்கும் தியானம் எனக்கு இனிதா இருக்கணும். நீங்க பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கணும்? அப்படியே அனுபவிக்கணும். அதான் அந்த இனிதா இருப்பது. சில பார்த்தீங்கன்னா சில சாக்லேட்டை சாப்பிடும்போது சப்பி 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 அப்படியே அந்த ரசித்து ருசித்து அதை விழுங்குறதுக்கே மனசு வராது. அந்த அளவுக்கு அதை தன்னுடைய நாவினாலே அதை அனுபவித்து சாப்பிடுவாங்க. அவ்வளவு நல்லா இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்றார், நான் அவரை தியானிக்கும் தியானம். உங்க வாழ்க்கையில தனிமையா இருக்கும்போது அன்பான தேவனுடைய பிள்ளையே, சாத்தானுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தானே, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தானே, நீங்க ஒரு திருச்சபை விசுவாசி என்பதை மறந்துடாதீங்க.
நீங்க ஆன்லைன்ல உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் பேசுறாங்கல்ல, அவர்கள் உங்களுக்கு உரிமை பாராட்ட முடியாது. ஆனால் சபை மேய்ப்பர் உங்கள் மேல் உரிமை பாராட்டுவார். என் சபை மக்கள் மேல் எனக்கு உரிமை இருக்கிறது. ஆன்லைன்ல பேசுற யாருக்கும் சபை விசுவாசிகள் மேல எந்த உரிமையும் கிடையாது. நல்ல கருத்துக்களை பேசலாம். சில நல்ல கருத்து போல தேவையில்லாத கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தரை தியானிக்கிற தியானம், அவரை தியானம். முதலாவது நான் கர்த்தரை தியானிக்கிறேன். அதனால்தான் கர்த்தரை நீங்க தியானிக்கும் போது நீங்க சொல்ல வேண்டியது தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு நல்லவராய் இருந்ததப்பா, நான் அவரை தியானிக்கிறேன், எனக்கு நீர் எவ்வளவு போதுமானவராய் இருந்திருக்கிறேன், நான் அவரை தியானிக்கிறேன், என் தேவையெல்லாம் நீர் சந்திக்கிறேன், நான் அவரை தியானிக்கிறேன், எனக்கு நீர் சுகம் தந்தீரே, நான் அவரை தியானிக்கிறேன். அவரை தியானிக்கும் போது அவர் யார், அவர் எனக்கு என்ன செய்தார், எனக்கு எப்படியெல்லாம் உதவி செய்தார், எனக்கு எப்படியெல்லாம் விடுதலை கொடுத்தார், என்னை எப்படியெல்லாம் நடத்தினார். அப்படி பாருங்க, மனுஷன் என்ன செய்தான், அவன் என்ன செய்தான், இவன் என்ன செய்தான், இவன் என்ன செய்யல, அவன் என்ன செய்யல, இப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது. அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க குப்பையில. ஆட்களுக்கு விருப்பம்னா செய்வாங்க, விருப்பம்னா தூக்கி கணத்துல தூக்கி போட்டு போயிடுவாங்க. நாட்கள் சிலர்லாம் தூக்கி கணத்துலையும் ஆத்துலையும் போடுற மாதிரி மனுஷனையும் தூக்கி போட்டுருவாங்க. புரியுதா? புரியும் உங்களுக்கு. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க. கிணத்துக்குள்ள இருக்கிற நம்மளை தூக்கி எடுக்கிறார். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. நீங்க சொல்லணும், ஆண்டவரே நான் படுகொலியில் இருந்தேன், என்னை தூக்குறது நீர் தானே ஆண்டவரே. அவரை நீங்க தியானிக்கணும், அப்படி தியானிக்கணும். அப்பதான் அது எளிதாக இருக்கும். பிரைஸ் எல்லாம். சில நேரத்தில் கர்த்தருக்கு மகிமையாக சொல்றேன், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதுதான். போன் மூலமாக சொல்லும்போது இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க பேசிக்கலாங்க. நீங்க சீக்கிரமா முடிச்சிட்டீங்களே. ரொம்ப பேசினா போர் அடிக்கும் தெரியுமா? ரொம்ப பேசக்கூடாது. அதெல்லாம் லிமிட், அவ்வளோதான். நிறைய அப்படியே நான் எடுத்து வச்சுருக்க குறிப்பெல்லாம் நான் ஏன்னா எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். சிலர் என்கிட்ட ஃபோனில் ஓப்பனாக பேசுகிறாங்க, சிலர் மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. எல்லாமே நல்ல விஷயம் அப்படி தான், கெட்ட விஷயம் அப்படி தான். நறுக்குன்னு நல்லதுன்னு சொல்லுவேன், நறுக்குன்னு உங்களுக்கு கொஞ்சம் காயம் வர மாதிரி இருக்கும். பேசலாம் அல்லேலூயா. ரொம்பவும் பேசக்கூடாது. ஒன்ஸ் மோர் ராத்திரி 10 மணி வரைக்கும் கேட்கலாம் பேசிகிட்டே இருப்பாங்களா? அப்படின்னு பேச முடியாது. இதுதான். அதனால் எது தேவையோ அதற்குரிய நேரம் பேசலாம். அல்லேலூயா. பாருங்க, நான் உங்களோடு பேசிக்கொண்டிருந்த இந்த நேரத்தில் நான் பார்த்து பாருங்க, வசனம் தியானிக்கையில் இதயமதி ஆறுதலே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இது நம்முடைய வசனம் தியானிக்க. அப்ப அந்த வசனத்துல யார் இருக்கிறார்? அந்த வசனத்துக்குள் யார் இருக்கிறார்? அந்த வசனத்துக்குள்ளே உங்களை ரட்சித்த ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். அவர்தான் உங்களுடைய ஆத்தும நேசர், அவர்தான் உங்களுடைய ஆத்தும நண்பர். அல்லேலூயா. நீங்க சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய சிநேகிதர் நீர் ஆண்டவர், என்னுடைய ஆத்தும நேசர் நீர் ஆண்டவரே. glory to God. என்னுடைய நேசர் நீர் ஆண்டவர். நீங்க அப்படி தியானத்தை பண்ணி பாருங்களேன். அப்படி நீங்க தியானம் பண்ணிட்டீங்கன்னா உங்க தியானம் இனிதா இருக்கிறதுக்கு அப்படி எவ்வளவு இனிதா மாறுதோ அந்த அளவுக்கு நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ முடியும். அதுக்கு தான் அந்த தியானம் தேவை. புரியுதா? நான் அவரை தியானிக்கும் அந்த தியானத்தினாலே அது இன்பமா எனக்கு மாறுகிற சமயத்தில் என்னை அறியாமலே நான் சிரித்து கொண்டு இருப்பேன், நான் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பேன். என் முகத்துல ஒரு சந்தோஷத்தினுடைய அந்த கலை தெரியும். நீங்க யாராவது உங்கள்கிட்ட பேச வந்தா பேசாத போ, என் மூடு சரியில்லை அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் என்று 34ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொன்னது போல, உங்களிடத்தில் யாராவது பேச வரும்போது, தனிமையா இருக்கும்போது, வாங்க நாம் ஒருமித்து பேசுவோம், கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். சும்மா கண்டதை பேசுறதுக்கு கூப்பிடக்கூடாது. சில ஆண்கள் ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம், வாங்க சிஸ்டர் சும்மா தான் இருக்கிறேன், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். வீட்டில் சமைக்கிற வேலை இல்லை, வீட்டில் வேற வேலையே கிடையாதா?
சிலருக்கு இப்படிலாம் இருக்கிறாங்க. அதனால தான் விடுறது. சில ஆண்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பாஸ்டர் கரெக்டாக சொல்கிறீங்க, ஆனால் யார் அது மாற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் ரொம்ப என் மேலே கோபம். ரைட்டெல்லாம் தலையா ஏன் அப்படி சொல்றார்? என்னோடு கூட கர்த்தரை மையப்படுத்துங்க. எனக்கு ஆண்டவர் அவ்வளவு காரியங்கள் எனக்கு செய்திருக்கிறார் என்று அவர்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிற விதங்களை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே, தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதிலே அவர்கள் ஆயத்தமாயிரு. இன்றைக்கு இந்த கால வழியிலே நீங்கள் அதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? பேசலாம். 63ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது, நான் என் படுக்கையிலே நான் உம்மை என்ன செய்யும் போது, நினைக்கும் போது, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது. பாருங்க, படுக்கிற நேரத்தில் பாய போட்டோ கட்டிலையோ தலகாணிலையோ நீங்கள் படுக்கும்போது, இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், படுக்கும்போது இந்த வைரஸை நினைக்காதீங்க. படுக்கிற நேரத்தில் ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் படுக்கிற நேரத்தில் தான் பாஸ்டர் மூச்சு வாங்குது, அதனால நான் உட்காந்துக்கிறேன். அது பிசாசு பண்ணுற வேலை. நான் நல்லா இருக்கிறேன் பாஸ்டர், பகலெல்லாம் நல்லா இருக்கிறேன், ஆனால் இந்த படுக்கிற நேரத்தில் எனக்கு மாதிரி மூச்சு வாங்குற மாதிரி இதுதான். எனக்கே என்னை அறியாமலே ஒரு பயம், நமக்கு கொரோனா வந்துடுச்சான்னு. நான் கேட்டேன், உங்களுக்கு எவ்வளோ நாளாக அப்படி இருக்குது? மார்ச்லேருந்தே இருக்குது, இப்போ ஆகஸ்ட்மா. அப்படியே நீங்கள் சொல்கிறபடி கொரோனா இருந்தால் இந்நேரம் நீங்கள் போயிட்டுருப்பீங்களே. அப்போ உண்மையில் என்ன கிடையாது, உங்களுக்கு கொரோனா இல்லை. ஆனால் நீங்கள் படுக்கிற நேரத்தில் அந்த மூச்சு வாங்குறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நமக்கு இருக்குமோ? சிலருடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க. படுக்கிற நேரத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு உள்ள செய்தித்தாளில் வந்த மரணங்கள், அந்த பாஸ்டர் இறந்துட்டாராமே, அந்த விசுவாசி இறந்துட்டாராமே, அந்த பிரதர் இறந்துட்டாராமே, அந்த குழந்தை இறந்துட்டாராமே. படுக்கிற நேரத்தில் காலையில் நீங்கள் 6 மணிக்கு பேப்பர் வாசித்தீங்கல்ல, அல்லது இடையில நீங்கள் பேப்பர் வாசித்தீங்கல்ல, அதில் என்னெல்லாம் வந்ததோ இதெல்லாம் அந்த படுக்கிற நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் சாத்தான் ஞாபகப்படுத்துமா? விரட்டு, ஒரு சிந்தனை விட்டு விரட்டு. சங்கீதக்காரன் என்ன அருமையாக சொல்றார் பாருங்க, என் படுக்கையின் மேல் நான் உண்மை என்ன செய்யும் போது, நினைக்கும் போது. படுக்கையில் ஆண்டவரே, இன்றைக்கு செய்தித்தாளில் வந்த விபத்தையோ, இன்றைக்கு செய்தித்தாளில் வந்த மரணத்தையோ, இன்றைக்கு செய்தித்தாளில் வந்த கொரோனா வைரஸுடைய எண்ணிக்கை, தொற்று வியாதியினுடைய எண்ணிக்கையினுடைய அளவு எவ்வளவு இருக்கிறது என்று நீங்கள் படித்த எண்ணிக்கை இருக்கிறது அல்லவா, அதையும் நீங்கள் படுக்கையில் நினைக்கவே கூடாது. படித்த உடனே அதை மறந்துடும், அல்லது படித்த உடனே அப்படிப்பட்டவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இதுதான் சரி. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரர் இறந்துட்டாரு, நம்ம அந்த பேப்பரில் பார்க்குறோம், அல்லது வாட்ஸ்அப்பில் வருது, நீங்கள் உடனே செய்யணும், ஆண்டவரே அவர் போயிட்டார், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதோடு விட்டுறணும். திருப்பி அது ராத்திரி படுக்கிற நேரத்தில் பாவம் அவங்க என்ன செய்வாங்க, நீங்கள் நினச்சிங்க முடிச்சுட்டாங்க. புரியுதான்? இன்று எனக்கு நாளைக்கு உனக்குன்னு இந்த கதையில் அந்த காலத்தில் எழுதி போட்டிருப்பாங்க. இப்போ அந்த போடலாம் தூக்கி போட்டாங்க. ஒரு ஊழியக்கார் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், அவருக்கு ரொம்ப எதை கண்டாலும் பயம். அதில் ஒன்று இந்த வார்த்தை தான் ரொம்ப பயம். அவர் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால், கர்த்தருடைய ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால் அவருக்கு இந்த கல்ற தோட்டத்தில் எழுதி போட்டிருக்கிற அந்த வார்த்தை, அந்த அந்த சரீரம் பேசுகிற மாதிரி இந்த வாசலில் எழுதி போட்டிருப்பாங்க. இன்று எனக்கு அப்படின்னு அந்த அந்த உடம்பு பேசும், அந்த பணம் பேசும், இன்று எனக்கு நாளைக்கு உனக்கு. இதை பார்த்தாலே அவளுக்கு பயமாயிடுமா? ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால் அவர் ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த பயம் போயிடுச்சு. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம படுக்கும்போது, அதெல்லாம் தான் சொல்கிறோம், படுக்கிற நேரத்தில் செல்ஃபோனில் வருகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ தூங்காத. தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாலே மற்றதெல்லாம் விட்டுறணும்.
படுக்கையின் மேல் நான் படுக்கும்போது, படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது சொல்றான். அவரை நீங்க படுக்கையில் அவரை நினையுங்க. என்ன சொல்ற? ராஜாமங்களில் உம்மை நான் என்ன செய்கிறேன்? நான் தியானிக்கிறேன். அந்த நேரத்தில் என்னுடைய மனதெல்லாம் உம்மை நான் தியானிக்கிறேன். புரியுதான்? நீங்க படுக்கிற நேரத்தில் உங்க தூக்கம், உங்க நித்திரை இன்பமா இருக்கும். சூப்பர். கண்ணை மூடின, தூங்கின, கண்ணை திறந்து பார்த்தேன் 5 மணி, அப்படி இருக்கணும். மணி 5 மணி ஆயிடுச்சு. சரி, இதுக்கு இடப்பட்ட நேரத்தில் என்ன சிஸ்டர் சொப்பனம் கண்டீங்க? என்ன பிரதர் சொப்பனம் கண்டீங்க? மாஸ்டர் அருமையான சொப்பனம். என்ன சொப்பனம்? சபை திறந்து மறுபடியும் சபையில் நம்ம எல்லாம் கூடி ஆராதிக்கிறோம் மாஸ்டர். எவ்வளோ நல்லா இருக்கும் யோசித்து பாருங்க. இன்னொரு ஆளை கேட்டு பாருங்க, என்ன பிரதர்ஸ் ராத்திரி தூங்குனீங்களா? தூக்கவே வரல மாஸ்டர், 1 மணிக்கு நான் கண்ணை விழிச்சிட்டேன். ஏன் கண்ணை விழிச்சேன்? ஒரு கெட்ட சொப்பனம். என்ன கெட்ட சொப்பனம்? சபை 2021 டிசம்பர் வரைக்கும் திறக்க மாட்டாங்களாம். நான் கேட்பேன், படுக்கையில் நீ என்ன நினைச்ச? படுக்கையில் நீ என்ன நினைச்ச? பல நேரங்களில் அனைவருக்கு தூங்குற நேரம் நிம்மதி இல்லாத, சில சொல்லுவாங்க, விழித்திருக்கும் போது எனக்கு நிம்மதி இல்லை, தூங்கும் போது எனக்கு நிம்மதி. ஐயோ, அது எவ்வளவு பரிதாபம் தெரியுமா? விழித்திருக்கும் போது எனக்கு நிம்மதி இல்லை, தூங்கும் போதும் எனக்கு நிம்மதி இல்லைன்னா, சில ஆட்கள் சொல்லுவாங்க, மாஸ்டர் நான் எவ்வளவு தூக்க மாத்திரை போட்டாலும் எனக்கு தூக்கம் வரல. நான் தூங்குவதற்காகவே தூக்க மாத்திரை போடுவேன், ஆனா தூக்கம் வரல. என் சிந்தனைகள் நிறைய போயிட்டே இருக்குது, சினிமா மாதிரி போயிட்டே இருக்குது. ஆனா தாவீது என்ன சொல்ற? நான் படுக்கையின் மேல் உம்மை நினைக்கும் போது, ராஜாமங்களிலே உம்மை என்ன செய்கிறேன்? தியானிக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் அவரை தியானிக்கும் தியானம் மீதாய் இருந்தால் நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக. 2வது, படுக்கையின் மேல் நீங்கள் அவரை நீங்கள் நினைத்து ராஜாமங்களிலே அவரை நீங்கள் தியானிக்கும் போது, சங்கீதக்காரன் இடத்துல சொல்ல தெரியுமா? நீர் ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுகிறேன். சங்கீத வசனத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 4:8. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய். நான் எப்படி படுத்துக்கொண்டு? சமாதானத்தோடு. நீங்க சமாதானத்தோடு படுத்திருக்கீங்களா? சில வீட்டில் பாருங்க, படுக்கிற நேரத்தில் கணவன் மனைவி சண்டை வந்துடும். எங்க படுக்கிற நேரத்தில் கணவன் மனைவிலாம் சண்டை வரலாமா? சில வீட்டில் எப்படி தான் தூங்குற நேரம். சில ஆட்கள் படுக்கிறதுக்கு முன்னால் இந்த சண்டை வந்ததுனால மனைவி ராத்திரி 1 மணிக்கு வீட்டை விட்டு ஓடிடுறார், அல்லது புருஷன் வீட்டை விட்டு ஓடிடுறார். இந்த மாதிரியெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்தாதீங்க. என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை படுத்திருக்கும் போதும் சமாதானத்தோடு என்ன செய்யணும்? படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க. நீர் ஒருவரே, ஹல்லேலூயா, நீர் ஒருவரே. இன்றைக்கு இந்த நாளிலே 25ஆம் தேதி இந்த நாளிலே இரவு நீங்க படுக்கைக்கு போகும்போது உங்க நித்திரை சமாதானத்தோடு இருக்கணுங்க. நீங்க தூங்கும்போது சமாதானம். அதனால்தான் நேற்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, உங்க கோபம் தனியணும். சூரியன் மறைவதற்கு முன்பதாகவே உங்க கோபம் தனிஞ்சிடணும். அப்பதான் ராத்திரியில நீங்க சமாதானத்தோடு நீங்க நித்திரை செய்ய முடியும், சமாதானமா தூங்க முடியும். கர்த்தாவே ஒருவரே என்ன செய்ய பண்ணுவேன்? சுகமாய் தங்க பண்ணுவேன். தியானி ராஜாமங்களிலே நீங்க தியானிக்கும் போது உங்களுடைய நித்திரை இன்பமாய் இருக்கும். உங்களுடைய சொப்பனங்கள் நம்பிக்கையின் சொப்பனங்களாக, ஒரு விடுதலையின் சொப்பனங்களாக கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உங்களுடைய சொப்பனங்கள் எல்லாம் உங்களுடைய எதிர்காலத்தினுடைய வெளிச்சத்தின் சொப்பனங்களாய் மாறும். இதுதான் நான் ஒன்று உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க வேணா உங்க வாழ்க்கையில பாருங்களேன், கெட்ட சொப்பனங்கள் எல்லாம் வந்துன்னு வைங்களேன், அது உங்களுக்கு விழிச்ச பிறகும், கண்ணை விழிச்ச பிறகு அந்த சொப்பன ஞாபகத்தில் இருக்கும். கெட்ட சொப்பனங்கள்
ஒரு பெண்ணோட ஊர் சுத்துற மாதிரி, ஒரு ஆணோட ஊர் சுத்துற மாதிரி, அல்லது யாரையாவது கொலை செய்யற மாதிரி, அல்லது ஏதோ ஒன்று கெட்ட கெட்ட சொப்பனங்கள். அதெல்லாம் நீங்க கண்ணு விழிச்ச பிறகு கூட அது உங்க ஞாபகத்தில் இருக்கும். அந்த நாள் முழுவதும் அது உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அது நல்ல சொப்பனமா பாருங்களேன், நல்ல நல்ல சொப்பனங்களா வரும். நல்ல சம்பாதிக்கிறது, நல்ல வேலைக்கு போறது, நீங்க பாஸ்போர்ட்டை சேர்ந்து ஊழியம் செய்வது, நல்ல காரியங்கள் எல்லாம் நீங்க சொப்பனம் காணுவீங்க. திடீர்னு கண்டுபிடிக்க பாருங்களேன், நீங்க தான் யோசிக்கணும், நான் என்ன சொப்பனம் கண்டேன். நேபுகாத்நேச்சார் காங்கிற மாதிரி காங்கிட்டு இருப்பீங்க. நான் என்ன சொப்பனம் கண்டேன், நல்ல சொப்பனம். சரி சொல்லுவாங்க, பாஸ்டர் நல்ல சொப்பனம் கண்டேன், ஆனால் என்னன்னே மறந்து போச்சு பாஸ்டர். இது எல்லாருடைய லைஃப்ல இப்படி இருக்கும். யார் அதிகமாகுது உங்கள் வாழ்க்கையில படுக்கையின் மேல் அவரை நினைத்து ராஜாமங்களிலே அவரை தியானிங்க. உங்க படுக்கை சமாதானத்தோடு உங்களை கற்று இரவு முழுவதும் உங்களை சுகமாய் உங்களை தங்க பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 119 சங்கீதம் 148 வசனம். சங்கீதம் 119 148. உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி, உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே, குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொண்டு. அருமையா சொல்ல பாருங்க, உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். சில நேரத்தில் நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம், காலைல 5 மணி 6 மணி அப்படின்னு சொல்லி. ஆனால் சங்கீதக்காரன் சொல்ல தெரியுமா, குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண் விழித்துக் கொள்ளும். எதுக்கு தெரியுமா, உமது வசனத்தை நான் தியானிக்கும்படி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது எது தெரியுமா, ஆவியில நீங்க எப்பவுமே விழிப்புள்ளவர்களாகவே இருக்கணும். விழிப்புள்ளவர்களா இருக்கணும். பேய் ஓட்டுறதுக்காக பைபிள் கிடையாதுங்க. சில ஆட்கள் அப்படிதான் இருப்பாங்க. என்ன சிஸ்டர், பைபிள் உங்க தலை பக்கத்தில் இருக்குது, பேய் வராது, யார் சொல்லுங்க? இதெல்லாம் சில நேரங்களில் அவங்களுக்கு இருக்கிற ஒரு தவறான நம்பிக்கை. சிலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, பைபிளை தலைமாட்டில் வச்சா பேய் வராது. இன்னும் சில ஆட்கள் சொல்லாங்க, கெட்ட சொப்பனம்லாம் வராது, உங்களுக்கு அந்த பைபிள் இருந்தால் நல்லது தலை பக்கத்தில் அப்படின்வா. நான் சொல்லுவேன், நீ பஞ்சு தலானியில் படுக்கிறத விட்டுட்டு உன்னுடைய அந்த தலகான உரைன்றாங்கள, தலைக்கு வைக்கிற தலகாணியினுடைய அந்த உரை உள்ளே இருக்கிற பஞ்செல்லாம் எடுத்துட்டு உள்ளே ஒரு 50 பைபிளை வச்சு அதையே தலகாணி ஆக்கி அப்படியே தூங்கு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சபடியெல்லாம் அங்கே ஒன்று இருக்காது. அப்பவும் பேய் வரும், அப்பவும் கெட்ட சொப்பனம் வரும். ஒரு பைபிள் இல்லை, நீங்கள் எத்தனை பைபிள் வச்சாலும் அப்படித்தான். ஏன் தெரியுமா, நீங்கள் பைபிளுக்கு மேலே உங்களை தலை வச்சாலும், உங்கள் தலைக்கு பக்கத்தில் பைபிள் இருந்தாலும் அதில் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. என்ன சொல்கிறார் சங்கீதக்காரர், உமது வசனத்தை நான் என்ன செய்யும்படிக்கு, உங்கள் பக்கத்தில் பைபிள் இருந்தால் திடீர்னு கண்விழிப்பு வந்தால் லைட்டை போட்டு எதை படிக்கணும், பைபிளை படிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் பைபிள் இருந்துச்சுன்னா, அல்லது நீங்கள் படுக்கிற இடத்துல செல்ஃபில் பைபிள் இருந்ததுன்னா, திடீர்னு கண்விழிப்பு வந்ததுன்னா உடனே லைட்டை போட்டு வசனத்தை தியானிக்கணும். அதான் முக்கியம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்ணு விழித்துக் கொள்ள அந்த விழிப்பு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே அந்த விழிப்பு இருக்குதா? ஆவியில் அந்த விழிப்பு இருக்குதா? அந்த சிந்தனை இருக்குதா? 1 சங்கீதம் 2 வசனத்தில் சங்கீதக்காரர் என்ன சொல்றார்? நம்ம எல்லாரும் அறிந்த வேத வசனம் தானே. என்ன சொல்றார்? கர்த்தருடைய வேதத்தில் நான் என்ன செய்து பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் என்ன செய்யும்படிக்கு தியானமாய் இருக்கிற மனுஷன் பாத்தீங்களா? அப்போ உமது வசனத்தை நான் தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்? நான் பாக்கியவானா இருக்கணும். நீங்க பாக்கியவானா இருக்க விரும்புறீங்களா? அதுதான் முக்கியம். நீங்க தியானிக்கணும்னா இந்த வேதத்துல நீங்க பிரியமா இருந்திருக்கணும். தெளிவா சொல்ற, வேதத்தில் பிரியமாயிரும் இரவும் பகலும் அது தியானமாய் இருக்கிற மனுஷன்
இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் தூங்கி கண் விழித்த உடனே அந்த வசனத்தை தியானிப்பது. கர்த்தர் ஒன்று பாருங்க, இந்த செய்தியை நான் முடிச்சுட்டேன்னா அடுத்தது 26ஆம் தேதி செய்திக்காக நான் தியானம் பண்ணணும். ஊழியக்காரலாம் அப்படிதாங்க. சபை நடத்துகிற ஊழியரெல்லாம் அரைச்ச மாவையும் அரைக்க முடியாது. என்ன 4 பிரசங்கத்தை வச்சுட்டு உலக சுத்தர ஒருத்தராக சபை மேய்ப்பர் இருக்க முடியாது. இருக்கிறத 4 பிரசங்கத்தை வச்சுக்கிட்டு உலகம் முழுவதும் சுற்றிட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஒரு சபை மேய்ப்பர் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை அவர் தியானிக்கணும். இதை முடிக்கிறேன்னா, இன்றைக்கு இந்த 25ஆம் தேதி காலையில் இந்த தியான செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, அடுத்தது 26ஆம் தேதிக்குள்ள தியான செய்தியை நான் கொடுக்கணும். என் உயிர் போகிற வரைக்கும் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? நான் என்ன லேட் பிரச்சனை, நான் பாதி நேரம் வேலை பாதி நேரம் ஊழியம். சொல்லுங்க, சிலர் அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க இருந்துட்டு போட்டோம், சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம், இருந்துட்டு போட்டான். நான் யாரையும் குறைவாலாம் பேச மாட்டேன். ஆனால் ஒரு முழு நேர ஊழியருடைய நேரம் எது தெரியுமா? இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிட்டே இருக்கணும், தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் ஊழியக்காரெல்லாம் கர்த்தர் பாக்கியவனாக வச்சிருக்கிறார். இதுதான், யார் அதிகமாக பைபிளை வாசிக்கிறீங்களோ உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பாக்கியவனாக. பார்த்தீங்களா ஊழியக்காரெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? பாக்கியமாக வச்சிருக்கிறார். ஏன்? இரவும் பகலும் ஜெபிக்கிறாங்க, இரவும் பகலும் பைபிள் வாசிக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசியே, உங்கள் மேய்ப்பதை போல இரவும் பகலும் ஜெபம் பண்ணுங்க, இரவும் பகலும் பைபிளை வாசிங்க. நீங்களும் பாக்கியவதியாக இருப்பீங்க. அதை விட்டுட்டு பாக்கியவானா இருக்கிற ஊழியக்காரருக்கு விரோதமாக என்னமோ பெருசாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சா மாதிரி எதையோ பேசிட்டு இருக்கீங்கல்ல. உங்களுக்கு பார்த்தா சொல்றேன். அப்போ பைபிள் என்ன பொய் சொல்லுதா? எங்க பைபிள் ஏமாத்துதா? பாக்கியவான அர்த்தம் என்னங்க? எனக்கு புரியல. பிச்சை எடுன்னு அர்த்தமா? சாபமாயிருன்னு அர்த்தமா? அப்படியே சிம்பிளா இருன்னு அர்த்தமா? ஒன்றும் விளங்கலை. இவங்க பேசுறதே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பாக்கியவனா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும். நான் அவரை தியானிக்கும் தியானம் எனக்கு இனிதான் இருக்கும். அதனால் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியோடு இருப்பேன். இரண்டாவது, என் வாழ்க்கையிலே நான் அவரை தியானிக்கிறதுனால என்னுடைய படுக்கை, என்னுடைய நித்திரை எனக்கு எப்பொழுதும் இன்பமாய் இருக்கும். என்னை சுகமாய் தங்க பண்ணுவார். மூன்றாவது, நான் கர்த்தருடைய வசனத்தின்படி, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமனுக்கு முன்னே நான் விழித்துக் கொள்ளுகிறேன் என்ற அந்த அனுபவம் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருக்கிற ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே, ஒரு ஊழியருடைய வாழ்க்கையிலே உண்மையா இருக்குமானால் நீங்கள் நிச்சயமா இந்த காலவெளியில் சொல்றேன், உங்களை கர்த்தர் பாக்கியவானா இருப்பார். நீங்க பாக்கியவானா இருப்பீங்க. யாற்றும் போய் கையேந்த மாட்டீங்க. எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். எல்லா காரியங்களையும் கைகூடி வர பண்ணுவார். உங்கள் தேவைகளை நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலாக, விரும்புகிறதுக்கு மேலாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 97ஆம் வசனம், 119, 97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் அப்படி சொல்லணும். பைபிளை கையில் எடுத்து சும்மா முத்தம் கொடுத்து வச்சிடக்கூடாது. சில ஆட்களுக்கு அந்த பழக்கம் இருக்குது. பைபிளை கையில் எடுத்தோன்னா ஒரு முத்தம், சரி அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க. ஆனால் முத்தம் கொடுக்கறதுக்கான பைபிள் இல்லைங்க. சங்கீதக்காரர் என்ன சொல்றார்? நான் உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நான் முழுவதும் அது என்ன செய்கிறது? அது என்னுடைய தியானமாய் இருக்கிறது. அப்போ நாள் முழுவதும் அது எனக்கு தியானமாய். 113 வாசிப்பார். 113. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் நான் என்ன செய்கிறேன்? பாருங்க, நல்ல கவனிங்க.
நாள் முழுதும் தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீண் சிந்தனை வருமான்னு கேட்குறேன். வராதுங்க. நான் பைபிளையே நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். கார் ஓட்டும் போது, பைக்கில் போகும்போது, நான் தனியாக உட்காந்துருக்கும் போது பைபிளையே யோசிச்சுட்டே இருக்கேன். இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த யோசிப்பை பற்றி இப்படி இருக்குது, இவங்களை பற்றி இப்படி இருக்குது, அவங்களை பற்றி இருக்கப்பயே நான் யோசிக்கிறேன். என்ன சொல்கிறார் சங்கீதக்காரன்? வீண் சிந்தனைகளை நான் என்ன செய்து வெறுத்து. எப்போ அந்த வெறுப்பு வரும்? நாள் முழுவதும் அது என் தியானமாக இருக்கணும். அசைப்பொண்ணுங்க. மெடிடேஷன் அப்படின்னு சொல்லும்போது அது மாடு அசை போடுவது போல வேக வேகமாக சாப்பிடும். சாப்பிட்டதை மறுபடியும் வெளியே கொண்டு வந்து அதை அசை போடும். அதான் மெடிடேஷன், அதான் தியானம். மிருகத்துக்கு அந்த சுபாவம் உண்டு. சில ஆட்கள் வாந்தி வந்தால் அதை வாந்தி எடுக்க மாட்டாங்க, திருப்பி விழுங்கி சுவைச்சி சாப்பிடுவாங்க. அது விருப்பம் இருக்கிறதுல நான் சொல்லும்போது சிலர் அப்படி இருக்கிறாங்க. அது மாத்திரை மட்டும்தான் அப்படி பண்ணணும். சில பிள்ளைங்களுக்கு மாத்திரை போட்டால் கொமட்டி வாந்தி வரும். உடனே சொல்லுவாங்க, அம்மா விழுங்கு விழுங்கு, துப்பிடாத. ஆனாலும் துப்பிடும். மாத்திரையை விழுங்கணும். தொண்டையில் மறுபடியும் வந்தாலும் அது விழுங்கி தான் ஆகணும். ஆனால் கர்த்தருடைய வசனம் அப்படி இல்லை. இந்த காலையில் உங்களோட நான் பேசுகிறேனே, நான் அவரை தியானிக்கும் தியானம் எனக்கு இனிதாயிருக்கும், நான் கற்றுக்கொள் வாங்கிடுவேன். இன்னைக்கெல்லாம் அதை நீங்கள் அசை போடணும். இன்றைக்கெல்லாம் அதை மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாஸ்டர் சொன்னாரே, கர்த்தருடைய வசனம் சொல்லுதே, நான் கர்த்தருக்குள்ள மகிழணுமே. என் வாழ்க்கையில், என் படுக்கையில் என் தூக்கம் இது வரைக்கும் இல்லையே, இன்னைக்கு என் படுக்கையில் என் தூக்கம் நல்லா இருக்கணுமே. நான் இந்த கர்த்தரை என்னை சுகமா என்னை தங்க பண்ணணுமே. என் வாழ்க்கையில் நான் இன்னும் பாக்கியமா இல்லையே, நான் பாக்கியமா இருக்கணுமே. நாள் முழுவதும் அந்த வசனத்தையே நீங்க தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தா அடுத்தவங்களை பற்றி எப்படி உங்களுக்கு வீண் சிந்தனைகள் வரும்? அடுத்த விசுவாசியை பற்றி உங்களுக்கு என்ன வீண் சிந்தனை வரும்? ஊழியக்காரை பற்றி என்ன உங்களுக்கு வீண் சிந்தனை வரும்? எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டை பற்றி சிந்தனை, அடுத்த சபையை பற்றி சிந்தனை, ஊழியக்காரை பற்றி சிந்தனை. நான் சொல்றேன், உங்க குடும்பத்தை பற்றியாவது சிந்தியுங்க. என் பிள்ளையை எப்படி படிக்க வைக்கலாம், என் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலாம், என் மகளுக்கு எப்படி அப்படியாவது சிந்தியாமா. அதுலயாவது ஒரு நல்ல காரியம் நடக்கட்டும் ஐயா, அதுலயாவது ஒரு நல்ல காரியம் நடக்கட்டும். அதை விட்டுட்டு அடுத்த வீட்டு உள்ள கதையெல்லாம் சிந்திச்சுக்கிட்டு உங்க வீட்டை கோட்டை விட்டுட்டீங்களே. புரியுதா? வீண் சிந்தனைகளை வெறுக்கக்கூடிய அந்த இடம் எங்க வர தெரியுமா? நாள் முழுவதும் அது தியானமா இருக்கு. இது ஒரு காரணம். நீங்க தெரிஞ்சுக்க, எப்போ உங்களுக்கு வீண் சிந்தனை வருதோ அன்னைக்கு நீங்க சரியா பைபிள் வாசிக்கணும்னு அர்த்தம். நீங்க அன்னைக்கு சரியா உங்க பாஸ்டருடைய பிரசங்கத்தை சரியா கேட்கணும்னு அர்த்தம். கள்ள உபதேசத்தெல்லாம் ஒரு ஆள் சரின்றான், அப்பனா அவனுக்கு வசனம் தெரியலன்னு அர்த்தம். துருபேசத்தெல்லாம் சரிதானே அப்படின்றான். நான் சொன்னேன், எதியா சரி, உனக்கு பைபிள் தெரியுமான்னு கேட்டேன். இப்பதான் நான் படிக்கிறேன். ஒழுங்கா படி. நீ பைபிளே படிக்காம அவன் சொன்னது இவன் சொன்னதெல்லாம் கேட்டு நல்லதுன்னு வந்து என்கிட்ட சொல்றியா? எத்தனை முறை படிச்சிருக்கிறேன்? பட்டும் படாமல்லாம் படிச்சுக்கிட்டு யாராவது சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா இருக்குன்றியா? கவனமா இருக்கு. நாள் முழுவதும் நம்முடைய தியானமா இருந்துச்சுன்னா வீண் சிந்தனைகளை நாம் எடுத்துக்கணும். 77ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். சங்கீதம் 77:12. சீக்கிரம் வாசிப்போம். உம்முடைய கிரியைகளெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன். பாருங்க, அவர் என்ன சொல்றாரு சங்கீதக்காரர்? உம்முடைய கிரியைகளெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களெல்லாம் என்ன செய்வேன்? யோசிப்பேன். தியானித்து யோசிப்பேன், தியானித்து யோசிப்பேன். நீங்க தியானித்தவைகளை யோசிங்க. எது? ஆண்டவருடைய கிரியைகள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. புரிகிறதா? ஒவ்வொன்றும் அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. இந்த காலவெளியில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சங்கீதக்காரன் சொல்கிறது போல உங்களுடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உங்களுடைய செயல்கள் எல்லாம் யோசிப்பேன் என்றே முடிக்க விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் எந்த அளவுக்கு
ஆண்டுடைய கிரியைகளை நீங்கள் தியானிக்கிறீங்களோ யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் புஷ்டியா இருப்பீங்க, பலமுள்ளவர்களா இருப்பீங்க. நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் வீக்கா இருக்க மாட்டீங்க, நல்ல பலமுள்ள ஆத்மாவா இருப்பீங்க. இந்த காலவில் அப்படிப்பட்ட ஆத்மாவா பலமுள்ள ஆத்மாவா இருக்க விரும்புறீங்களா? எவ்வளவு கஷ்டங்கள் தெரியுமா? ஊழியக்காரர்களுக்கு, சபை நடத்துகிற மேய்ப்பர்களுக்கு அவமானங்கள், நிந்தைகள், பரியாசங்கள், கேலிகள், இவருடைய பிரசங்கத்தை அவருக்கு கேலி பண்ணிட்டு இருக்கிறது, இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் எப்பொழுதுமே தேவனுடைய கிரியைகளை மட்டும்தான் அவங்க தியானிப்பாங்க, தேவனுடைய கிரியைகளை மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க. இதுக்கெல்லாம் டைமே கிடையாது. ஒரு முறை ஒரு சொன்ன, பாஸ்டர் உங்களை பற்றி ஒருத்தன் எவனை போட்டிருக்கிறான்னு. நான் சொன்னேன், அதுக்கு குப்பையில் போடு, அவனுக்கும் வேலை இல்லை, அதை படித்த உனக்கும் ஒரு வேலை இல்லை. ஆண்டுடைய கிரியைகளை மட்டும் யோசி. சிலருக்கு 24 மணி நேரம் இதுதான் பொழப்பு. பைபிளை வாசி அப்பா, பைபிளை வாசி, ராத்திரி பகலும் பைபிளை வாசி, அதை தியானம் பண்ணு, அதை யோசி. இன்னைக்கு யாரை பற்றி எழுதியிருக்கிறாங்க, இன்னைக்கு யாரை பற்றி போட்டிருக்கிறாங்க, இதே வேலையா போட்டுட்டு போட்டோம். இதனால அவங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது சொல்லுங்க? இதனால அவங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள தொடர்பு சரியா இருந்துட்டான், நம்முடைய ஆத்துமா பலமுள்ளதா இருக்கும், புஷ்டி உள்ளதா இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுள்ளதா. கண்களை மூடுவோமா, தலைகளை வணங்குவோம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை தியானிக்கும் தியானம் எங்கள் வாழ்க்கையில் இனிதாக இருந்து நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், நாங்கள் பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும், எங்கள் நித்திரை இன்பமாக இருக்கணும். ஆண்டவருடைய கிரியைகளெல்லாம் நாங்கள் தியானித்து எங்கள் ஆத்துமா எப்பொழுதும் பலமுள்ளதாக இருக்கணும். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இனி வீண் சிந்தனைகளுக்கு இடப்படாமல் நாள் முழுவதும் உடைய வசனத்தை தியானிக்க, வேதத்தில் பிரியமாக இருக்க தேவன் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.